செய்யும். அப்ப எப்பொழுது தேவ சமாதானம் ஆளுகை செய்யுமா? மேல ரொம்ப அழகா சொன்னது போல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, நிம்மதிக்காக என்ன பண்றாங்க, எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஒன்னும் செய்ய தேவையில்லைங்க. ஒரே ஒரு காரியம், நீங்க ஒன்னுத்துக்குமே கவலைப்படாமல். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நிறைய நேரங்கள்ல கவலை 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 பட்டு 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 என்ன பண்றோம், இந்த இருதயத்துக்குள்ளாக சமாதானமே இருப்பது கிடையாது. என்னதான் ஆஸ்தி இருந்தாலும், என்னதான் அந்தஸ்து இருந்தாலும், என்னதான் படிப்பு இருந்தாலும், என்னதான் மேன்மை இருந்தாலும், என்னதான் உயர்வு இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல சமாதான குறைவுகள் என்ன வந்து காணப்படுது. ஏன் இந்த சமாதான குறைவு வருது? ஏன் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆளுகை செய்ய முடியாமல் போகிறது? காரணம் என்ன தெரியுமா?